பலஸ்தீனுடைய பிரச்சனை என்பது ஒன்று மதம் சார்ந்தது, இன்னொன்று சர்வதேச பொருளாதார அரசியல் சார்ந்தது. ஒரு ஆங்கிலேய தளபதி சலாஹுத்தீன் அய்யூபினுடைய சமாதியின் மீது கால் வைத்து இப்போது நாங்கள் வென்றுவிட்டோம் என்று சொன்ன அந்த நிகழ்வு என்பது சிலுவை போரினுடைய பழிவாங்கும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் அங்கே உருவாக்கப்பட்டது, முஸ்லீம் நாடுகள் சிதைக்கப்பட்டது. யூதர்கள் எகிப்திலிருந்து தப்பித்து அவர்கள் வாழ்வதற்காக வேண்டி வாக்களிக்கப்பட்ட பூமி, அது அவர்கள் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு என்று சொன்னால் ஏற்கனவே அங்கே இருந்தவர்கள் எங்கே போவார்கள்? ஐரோப்பாவினுடைய சாபம் யூதர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யூதர்கள் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு நிலவி இருந்தது. இஸ்ரேலிய யூதர்கள் குடியேறுகின்ற பொழுது பலஸ்தீன் எப்படி பலஸ்தீனர்கள் கையில் இருந்ததோ அதே போலவே தான் இன்றைக்கும் பலஸ்தீன் எங்களுக்கு வேண்டும், யூதர்கள் வெளியேற வேண்டும் என்பதுதான் பலஸ்தீனர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. சவுதி அரேபியா கையெழுத்திட்டு இருந்தால் அந்த அப்ரஹாம் அக்கார்டு என்பது நிறைவேறி இருக்கும், இஸ்ரேல் இருக்கக்கூடிய நாடு முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், பலஸ்தீன் என்பது கசாவிலும் வெஸ்ட் பேங்கிலும் மேற்கு கரையிலுமாக முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆகவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கக்கூடிய நோக்குவதுதான் அக்டோபர் 7 ஹமாஸ் அந்த தாக்குதலை நடத்தியது. நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் இந்த நிகழ்ச்சியில் நாம் இப்போ சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி மத்திய கிழக்கில் ஒரு பெரும் போருக்கு வழிவகக்கூடிய இந்த நிலையில் தொடர்ந்து 65,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெண்கள், அபலைகள், விதவைகள், அகதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சர்வதேச நாடுகள் இந்த விவகாரத்தில் மௌனம் காத்து வருவதும் அரபுகளுடைய மௌனித்த நடவடிக்கைகளுக்கு பின்னணியும் ஈரானோடு அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை, பலஸ்தீனத்தினுடைய வரலாறு, யூத மற்றும் ஒட்டாமன் பேரரசுக்கு பின்னால் நடந்த பல வரலாறுகளை நாம் பேசப் போகிறோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். இந்நிகழ்ச்சியில் எம்மோடு பேசுவதற்கு வெல்ஃபேர் பார்ட்டி இந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் தோழர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எம்மோடு இணைகிறார். வணக்கம். சொல்லுங்கள் சார். சார், இப்போ இந்த பலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை சற்றேறக்குறைய 1918 ஆரம்பித்து 48 சுதந்திரம் அடைந்து 25 மே மாதம் வரை அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் தாக்குதல் 1200க்கு மேல் கிட்னாப் த பீப்புள் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல். இதை சுருக்கமாக சொல்லுங்கள் உங்களின் பார்வையில். பலஸ்தீன் இஸ்ரேலிய போராட்டம் அது ஒரு சுதந்திர போராட்டம். அது பலஸ்தீனுடைய போராட்டத்தை துரதிர்ஷ்டவசமாக ஊடகங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய யூத லாபி அதை ஒரு பயங்கரவாத செயலாக கட்டமைத்து உலகுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது. எப்படி ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக காந்தியும் மற்ற சுதந்திர போராட்ட தலைவர்களும் போராடினார்களோ அதை போன்ற ஒரு போராட்டத்தை தான் யதார்த்தத்தில் பலஸ்தீனர்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பலஸ்தீனத்திற்கு இந்தியா, காந்தியின் இந்தியா தனது தார்மீக ஆதரவை தெரிவித்திருந்தது. பலஸ்தீனுடைய பிரச்சனை என்பது ஒன்று மதம் சார்ந்தது, இன்னொன்று சர்வதேச பொருளாதார அரசியல் சார்ந்தது. நாடில்லாத தங்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்குவது என்கக்கூடிய சியோனிச திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் பல உலக நாடுகளை கைகளுக்குள்ளே போட்டுக்கொண்டு உருவாக்கியதுதான் இஸ்ரேல் என்பது வரலாறு படித்த எல்லோருக்கும் தெரியும். அதில் இன்னொரு பின்னணி என்னவென்று சொன்னால், உலகில் முஸ்லீம்களுடைய உலகளாவிய தலைமை என்பது வலிமையான ஒன்றாக இருந்தது. உதுமானிய கிலாஃபத் என்பது அதனுடைய இறுதி காலகட்டம். உதுமானிய கிலாஃபத்து இருக்கின்ற வரை இஸ்ரேல் என்கக்கூடிய ஒரு நாடு உருவாகவே இல்லை. உதுமானிய கலீஃபாவாக இருந்த அப்துல் ஹமீது இடத்துல இங்கிலாந்து அன்றைக்கு வல்லரசாக இருந்த ஆங்கிலேயர்கள் இஸ்ரேலுக்காக வேண்டி மண்ணை கேட்ட பொழுது, யூதர்களுக்காக மண்ணை கேட்ட பொழுது ஒருபோதும் அழிக்க முடியாது என்பதுதான் உதுமானிய கலீஃபாவினுடைய
பதிலாக இருந்தது. பல பில்லியன் டாலர்கள் பேரம் பேசப்பட்டது. ஆக இறுதியிலே அது முஸ்லீம் சாம்ராஜ்யத்தை சிதைக்கும் நோக்கோடு இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு துண்டு துண்டாக்கப்பட்டு அதற்கு நடுவில் இஸ்ரேல் என்கக்கூடிய நாட்டை வலுக்கட்டாயமாக மேற்கத்திய சாம்ராஜ்யத்துவ சக்திகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது ஒரு மத பின்னணி கூட, சிலுவை போரினுடைய தொடர்ச்சி கூட. சிலுவை போரில் சலாஹுதீன் அய்யூபி இடத்தில் வீழ்ந்த அந்த மேற்கத்திய சக்திகள் அதை பழிவாங்கும் நோக்கோடு தான் அவர்கள் உதுமானிய கிலாஃபத்தை வீழ்த்தி அவர்கள் பலஸ்தீனத்தை வென்றெடுத்து ஒரு ஆங்கிலேய தளபதி சலாஹுதீன் அய்யூபினுடைய சமாதியின் மீது கால் வைத்து இப்போது நாங்கள் வென்றுவிட்டோம் என்று சொன்ன அந்த நிகழ்வு என்பது சிலுவை போரினுடைய பழிவாங்கும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் அங்கே உருவாக்கப்பட்டது, முஸ்லீம் நாடுகள் சிதைக்கப்பட்டது. இது ஒரு மத ரீதியான ஒரு கான்செப்ட். இன்னொன்று, சர்வதேச அரசியல் தளத்தில் முஸ்லீம் அரசியல் மேலாதிக்கம் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகவும் அதே நேரத்தில் அரபுலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அபகரிக்கக்கூடிய நோக்கோடும் அது அரபு மன்னர்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலே போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு அச்சுறுத்தல் ரீதியாகவும் அரபு மண்ணை தங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் என்கக்கூடிய அமெரிக்க மேற்கத்திய சக்திகளுடைய சதித்திட்டமும் இதற்கு இஸ்ரேலுக்கு பின்னால் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த இரண்டு காரணங்களும் பலஸ்தீன் மண்ணிலே இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதற்குண்டான காரணங்களாக இருக்கிறது. இப்போது ரொம்ப சுருக்கமாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ரெண்டு காரணம், ஒன்று ரிலீஜன் பேஸ், மற்றொன்று சர்வதேச பொருளாதாரம். பால்பர் யுக்தி 1903 இந்த பால்பர் டெக்ளரேஷன் தான் இதை கொண்டு வந்தது. அவர் ஏற்கனவே இங்கிலாந்துடைய பிரசிடெண்ட்டாக ஒரு யூத கிறிஸ்துவராக இருந்தார். அது ஒரு பக்கம் வைத்துக்கொள்கள். வெளியுறவுத்துறை அமைச்சர், விவகாரத்துறை அமைச்சர் அவர் இருந்தார். விவகாரத்துறை அமைச்சருக்கு முன்பு இங்கிலாந்துடைய பிரதமராகவும் இருந்தார் 1903 5 வரை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மண்ணில் ஃபாரோனுடைய காலத்திற்கு பின்பு உங்களுடைய திருக்குரானுடைய வசனங்களும் பைபிளுடைய இந்த வெர்ஸும் ஒரே மாதிரி ஒரு தத்துவத்தை சொல்கிறது. அடிமைத்துவமாக இருந்த மோசே தீர்க்கதரிசியின் காலத்தில் அவர்களுக்கு ப்ராமிஸ்டு லேண்ட் அப்படின்ட்டு குரான் இதை ஏற்றுக்கொள்ளுது அப்படி என்று கிறிஸ்தவ போதகர்களும் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இது அவர்களுக்கான நாடு, நபிகள் காலத்தில் அந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் மறக்க முடியுமா? யூதர்கள் இந்த மண்ணில் தான் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்பு அவர்கள் வெளியேறினார்கள் அல்லது வெளியேறப்படவில்லை, வெளியேறிவிட்டார்கள். அதற்கு பின்பு அந்த நிலத்தை உரிமை கொண்டாடுவதில் தவறு இருக்க முடியுமா? அதாவது பலஸ்தீனத்திய வரலாறு குரான் பைபிளினுடைய பின்னணியில் இருந்து நீங்கள் வாசித்தாலும் சரி, அந்த நாட்டுடைய சுய வரலாற்றின் அடிப்படையில் வாசித்தாலும் சரி, யூதர்கள் அங்கே குடியேறியவர்கள். எகிப்திலிருந்து மீள் குடியேற்றத்தை பலஸ்தீனிலே செய்தார்கள். அதான் வாக்களிக்கப்பட்ட பூமி என்கிற அவர்கள் ஆளுவதற்காக வேண்டி வாக்களிக்கப்பட்டார்களா, வாழ்வதற்காக வேண்டி வாக்களிக்கப்பட்டார்களா என்பது விவாதத்திற்குரியது. அங்கே அவர்கள் சென்று தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பூமி. சொல்லிடுறேன், சொல்லுங்க, அது இறைவன் கொடுத்த வாக்களிப்பு தானே? ஆமாம், கண்டிப்பாக, அதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் யூதர்கள் பலஸ்தீனத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார்கள். அதுதான் கேட்குறேன். அப்போ அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்று சொன்னால் அது அந்த மக்களுடைய பூமி தானே ஒழிய யூதர்களுக்கான பூமி அல்ல. ஆக யூதர்கள் அங்கே ஆளுவதற்காகவோ சொந்தம் கொண்டாடுவதற்காகவோ அழுப்பப்பட்ட பூமி அல்ல. யூதர்கள் எகிப்திலிருந்து தப்பித்து அவர்கள் வாழ்வதற்காக வேண்டி வாக்களிக்கப்பட்ட பூமி. அது அவர்கள் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு என்று சொன்னால் ஏற்கனவே அங்கே இருந்தவர்கள் எங்கே போவார்கள்? இப்போ என்ன கேள்வினா, அங்கே இப்பொழுது இருக்கக்கூடிய காசாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இவர்களுடைய ஆன்செஸ்டர் பெலிஸ்தியர்கள் என்று ஓல்ட் டெஸ்டமென்ட்ல சொல்லப்படுகிற இந்த பிலாஸ்தியர்கள், இந்த பெலிஸ்தியர்கள், இந்த பலஸ்தீனர்கள், இவர்கள் அங்கே ஏற்கனவே யூதர்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களா வேறொரு சமூகம் இருந்தார்? இல்லை, யூதர்களுக்கு முன்பே அங்கே வாழ்ந்த சமூகம் இல்லை. நான் கேட்கிறேன், இப்பொழுது வரக்கூடிய பலஸ்தீன பெலிஸ்தியர்கள் தானா அல்லது வேறு யாருமா? ஏன்னாலும் அந்த மண்ணில், அதாவது அந்த மண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபு உலகத்தில் வாழ்ந்தவர்கள் குறைஷியர்கள் இருந்தார்கள். மதீனாவிலே பல்வேறு கோத்திரங்கள் இருந்தது. இவர்கள் எல்லோரும் தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள், முஸ்லீமானார்கள். அதே போலத்தான் பலஸ்தீனத்தில் இருந்த அரபு கோத்திரங்கள் தான் முஸ்லீமானார்கள். அவருடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது பலஸ்தீனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் கேட்பது, நபிகள் நாயகத்துடைய காலம் 1400 ஆண்டுகளுக்கு பின்பு. ஆமாம்,
ஆனால் இவர்கள் வந்தது 3000 ஆண்டுகள். அப்பொழுது அந்த 3000 ஆண்டுல செட்டிலர்ஸ்னு சொல்றீங்க. the people of Israel is so called settlers, குடியேறியவர்கள். அப்படி என்றால் அந்த மண்ணில் நபி இஸ்லாத்துக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் எது? இன்றைய பாலஸ்தீனியர்களா அல்லது வேறு மக்களா? இன்றைய பாலஸ்தீனருடைய மூதாதையர்கள் அன்றைக்கு வாழ்ந்தவர்கள். அதுதான் கேட்கிறேன். அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள், ஆகவே முஸ்லீமாக மாறிவிட்டார்கள். ஆனால் இந்த சமூகம் தான் முன்னால் இருந்தது. கண்டிப்பாக அது பின்பு ரோமர்களால் ஆளப்பட்டது, பாபிலோனியர்களால் ஆளப்பட்டது, துருக்கியினுடைய ஒட்டாமா எம்பரர்களாலும் ஆளப்பட்டு, அதற்கு பின்பு பிரித்தானியாவுடைய ஆட்சியின் கீழ் வந்த பிறகுதான் 48 சோதனை கிடைத்தது. ஆமாம், அதாவது இதில் ஒன்று சிறுத்தம் என்று சொன்னால் உதுமானிய கிலாஃபத்தால் ஆளப்பட்டது என்பது தவறான கருத்தது. உமர் அவர்களுடைய காலகட்டத்தில் தான் அது வெல்லப்படுகிறது. மேற்கு கரை இன்னைக்கு பலஸ்தீன் அந்த ஷாம் பிரதேசம் முழுவதும், நாட் ஓன்லி பலஸ்தீன் என்பது தனித்த பிரதேசம் அல்ல, அதாவது இன்னைக்கு சிரியாவோடு உள்ளிட்ட பகுதி தான் ஷாம் என்று சொல்கிறார்கள். பலஸ்தீன் அதிலே உட்படக்கூடிய ஒரு பகுதி. அதை வென்று எடுத்தவர், ரோமரிடமிருந்து வென்றெடுத்தவர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஜனாதிபதி, 2வது ஜனாதிபதியாக இருந்த ஹஜரத் உமர் இப்னு ஹத்தாப் என்கக்கூடிய அவருடைய தலைமையில் தான் ஷாம் வென்றெடுக்கப்படுகிறது. பலஸ்தீன் என்கக்கூடிய அந்த ஜெருசலம் மீட்டெடுக்கப்படுகிறது என்பது உமருடைய காலகட்டத்திலேயே அவருடைய ஆட்சியின் கீழே வந்துவிட்டது. அப்பொழுது கூட அங்கே அதிகாரத்தில் இருந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தானே ஒழிய யூதர்கள் அல்ல. ஒரு பிரபலமான நிகழ்வு எப்போதும் கூறப்படுவதுண்டு. அந்த பலஸ்தீன் ஜெருசலம் என்பது வெல்லப்பட்ட பிறகு ஜனாதிபதி உமர் அவர்கள் அங்கே அவர்கள் மதீனாவை விட்டு வெளியேறி 2 நிகழ்வுகளுக்காகத்தான் மதீனாவிலிருந்து வெளியே செல்கிறார். அதில் ஒரு நிகழ்வு இந்த பலஸ்தீன் வெல்லப்பட்ட பிறகு ஜெருசலத்திற்கு அவர் செல்லக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் என்கூடிய பள்ளிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு. அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கே கிறிஸ்தவர்கள் உமரிடத்திலே ஆட்சியை ஒப்படைத்து விடுகிறார்கள். தொழுகைக்கான நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் அவர் கிறிஸ்தவ ஆலயத்தில் இருக்கிறார், சர்ச்சில் இருக்கிறார். தொழுகை நேரம் வந்து விடுகின்ற பொழுது நீங்கள் இங்கே தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய அதிபர் இப்பொழுது உமர் அவர்கள் இங்கே தொழுகுங்கள் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் இங்கே தொழுதால் எனது பின்னால் வரக்கூடிய தலைமுறை உமர் இங்கே தொழுதார் என்று சொல்லி இதற்கு கொண்டாடக்கூடிய ஒரு அபத்தம் நேரிட்டுவிடும். ஆகவே நான் இங்கே தொழமாட்டேன் என்று சொல்லி வருகிறார். ஆக அங்கே அதிகாரத்தில் அன்றைக்கு இருந்தவர்கள் யூதர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள். உமருடைய காலகட்டத்திலிருந்து பைத்துல் முகத்தஸ் என்பது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தோடு இணைந்து தான் பயணித்திருக்கிறது. அதனுடைய இறுதி ஆட்சியாளர் என்ற அடிப்படையில் தான் உதுமானிய கிலாஃபத்தை நாம் குறிப்பிடலாம். பைத் அல் முகத்தஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜி என்கின்ற இறைவியல் சந்திப்பை நிகழ்த்துவதற்கு பயணித்த இடம், அப்படித்தானே? ஆமாம். சரி, அதற்கு முன்பு சாலமோன் தீர்க்கதரிசியால் தான் அது கட்டப்பட்டது. சாலமோன் யூத சமூகத்தை சார்ந்தவர் தானே. 3 மதங்களும் அதில் உரிமை கொண்டாடுவதற்கான இருக்கின்ற போது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் என்ன உரிமை என்ற ஒரு கேள்வியிடும் பொதுக்களத்தில். நல்ல கேள்வி அது. இதில் 2 விஷயங்கள் இருக்கிறது. சாலமன் அவர்கள், ஹஜ்ரத் சுலைமான் அவர்கள் கட்டிய அந்த ஆலயமானது தனித்திருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் என்பது வேறு, தனித்தனியாக இருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் என்பது இறைவனுக்காக வேண்டி கட்டப்பட்ட 2வது ஆலயம் என்ற அடிப்படையில் ஒரு பெரிய சிறப்புமிக்க ஒரு ஆலயம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் என்பது பிற்பாடு கட்டப்பட்டது. சாலமன், அதாவது சுலைமான் அவர்கள் கட்டிய ஆலயம் என்பது இன்றைக்கும் ஜெருசலேமிலே தனித்து தான் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பைத்துல் முகத்தஸில் அவர்கள் எப்படி பாபர் மஸ்ஜிதிற்கு கீழே ராமர் கோவில் இருக்கிறது என்கக்கூடிய ஒரு கட்டுக்கதையை கட்டமைத்து தங்களை அந்த பாபர் மஸ்ஜிதை ஆக்கிரமித்து கொண்டார்களோ, அபகரித்து கொண்டார்களோ, அதை போன்றுதான் பைத்துல் முகத்தஸிற்கு கீழே தான் சாலமன் டெம்பிள் என்கக்கூடிய அந்த ஆலயம் இருக்கிறது என்கக்கூடிய ஒரு கதையை கட்டமைத்து இன்றைக்கும் அதற்கு கீழே மெல்ல மெல்ல சுரங்கத்தை தோண்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வைத்தான் இஸ்ரேலிய சியோனிச பயங்கரவாத அரசு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு பைத்துல் முகத்தஸிலே எல்லோரும் போகலாம், யாரும் போகக்கூடாது என்கக்கூடிய தடையெல்லாம் என்று கிடையாது. எல்லோரும் அங்கே செல்வதற்குண்டான உரிமைகள் கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் அது ஒரு பள்ளிவாசலாகத்தான் இருக்கிறது. அதில் கிறிஸ்தவர்களும் வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம். அந்த சூரை எடுத்து மண்டியிட்டு பாவ பிரார்த்தனை செய்வது தலையிலே அணிவிக்கிற இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அதுக்குண்டான அனுமதி இருக்கிறது. பள்ளியாகத்தான் இருக்கிறது. தற்போது ஜெருசலத்தில் இந்த பிளேஸ் இஸ் லொகேட்டட் இன் ஜெருசலம். சரி, இப்போ இந்த வரலாற்றை நம்ம விட்டுறோம். இப்போ அரபுகள்கிட்ட யூதர்கள் வந்தாங்கல்ல 1918
ஜியோனிஷ தத்துவத்தை ஹெல்ஸ் கொண்டு வருகிறார். நம்ம ஏற்கனவே சொன்னோம். வருகின்ற போது அரபுகள், யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறி போனார்கள். அதை கிறிஸ்தவ அறிஞர்கள் சொல்கின்ற போது அவர்கள் செய்த பாவத்திற்காக பிதா அவர்களை சிதறடிக்கப்பட்டு விட்டார். இன்னைக்கு வரும்போது வெறும் 60,000 பேர் தான் 1918 இருக்கிறாங்க. 48 கூட ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு 90 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவர்கள் இங்கே வந்து குடியேறிய சம்பவம் எப்படி நடந்தது? அது யூதர்களுடைய மிகச்சிறப்பான முன்னெடுப்பு என்பதிலே மாற்று கருத்தில்லை. தியோடர் எக்ஸல் அவர்கள் சியோனிச சபையை கூட்டி அடுத்த 50 வருட காலத்திற்குள் நாங்கள் எங்களுக்கான ஒரு நாட்டை அமைப்போம் என்கூடிய டிக்ளேர் செய்கிறார். 1891 சுவிட்சர்லாந்தில் முதல் மாநாடு. அவர்கள் அந்த வாக்குறுதி, அந்த உறுதியின் அடிப்படையில் மிக திட்டமிட்டு தங்களுக்கான நாட்டை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். அந்த நகரத்திலே பலஸ்தீன் என்பது இல்லை. பலஸ்தீன் என்பது அவருடைய கிடையவே கிடையாது. காரணம், பலஸ்தீனர்கள் விரட்டியடிக்கப்பட்ட மண் எதுன்னு சொன்னால் ஐரோப்பா. ஐரோப்பாவினுடைய சாபம் என்று யூதர்கள் கருதப்பட்டார்கள். அங்கே பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் தான் இருந்தார்கள். ஐரோப்பாவிலே மிகப்பெரிய பொருளாதார சுரண்டலிலே ஒரு விதத்திலே யூதர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். வட்டியை அடிப்படையாக கொண்ட நிதி கட்டமைப்பு தான் யூதர்கள் எடுத்து இன்றைக்கும் அன்றைக்கும். அதாவது 1900களில் ஆரம்ப காலகட்டத்தில் பலஸ்தீனத்திற்கு குடியேறுவதற்கு முன்பு யூரோப்பில் இருந்தார்கள். கிறிஸ்தவ நாட்டில் பெரும்பான்மை வட்டி தொழிலை கொண்டிருந்தார்கள். அதிலே அவர்கள் மிக கடுமையான நிலைப்பாட்டை வைத்திருந்தார்கள். வட்டிக்கு வசூல் செய்யக்கூடிய விஷயத்திலே யூதர்கள் மிக கடுமையான நிலைப்பாட்டை வைத்திருந்தார்கள். ஆகவே யூதர்கள் மீது கடுமையான அதிருப்தி கிறிஸ்தவ நாடுகளிலே இருந்தது, ஐரோப்பிய நாடுகளிலே இருந்தது. அதுதான் ஜெர்மனியிலே ஹிட்லரின் மூலமாக வெளிப்பட்டது கூட. ஏன்னா ஜெர்மனிய படைகளில் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் தான் அதிகாரத்தில் இருந்தார்கள். யூதர்கள் பொருளாதார ரீதியாக தங்களை வலிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பெரிய அளவிலே சுரண்டலில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதனால தான் வரலாற்றிலே ஐரோப்பியர்கள் ஐரோப்பாவினுடைய சாபம் யூதர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யூதர்கள் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பு நிலவி இருந்தது. அதனால்தான் ஆஸ்திரேலியாவில் இருந்தும் மற்ற பல நாடுகளிலிருந்தும் யூதர்கள் பெரிய கொடுமைகளை அனுபவித்தார்கள். ரஷ்யாவிலே பல லட்சம் யூதர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது இப்போ உங்களுக்கு நாஜியால மட்டும் இல்ல, ஆஸ்திரியா வியன்னாவிலையும் சரி, ரஷ்யாவிலும் சரி, இந்த மூன்றையும் பார்த்தா படுகொலைகளை ஹோலோகாஸ்ட்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. யூதர்கள் அதிகமாக இருந்தது, வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தங்களுக்கான ஒரு நாட்டினுடைய தேவை ரொம்ப அதிகம் இருக்கிறது என்பதை தான் தியோடர் எக்ஸல் தலைமையிலான அந்த சியோனிச குழு தீர்மானித்து ஐரோப்பாவில் தான் அதற்குண்டான மண்ணை அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் அந்த தேடல் ஐரோப்பியவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், யூதர்களுக்கு இங்கு ஒரு மண் கொடுக்கப்படக்கூடாது என ஐரோப்பா தீர்மானிக்கிறது. கவனமாக ஒரு அரசியல் சதி அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக யூதர்களுக்கான ஒரு மண் இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா ஐரோப்பாவுடைய சாபம் என்றளவு அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இவர்களுடைய மோசடி அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக பொருளாதார மோசடி என்பது அவர்கள் நபிகளாருடைய காலகட்டத்தில் இருந்து யூதர்களை குறித்து வருகின்ற பொழுது வட்டி தான் அவருடைய பிரதானமான சுரண்டல் தொழிலாக இருந்ததை நாம் வரலாறு நெடுக நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதுதான் பொருளாதாரம் அப்படித்தான் இருக்கிறது. ஆக ஐரோப்பாவினுடைய சாபமான யூதர்களுக்கு ஐரோப்பாவிலே மண் கொடுக்கக்கூடாது, ஆனால் இன்னொரு இடத்துல அவர்களை குடியேற்றம் செய்ய வேண்டும். அந்த குடியேற்றம் தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும், முஸ்லீம் உலகை சிதைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திட்டமிட்டு பலஸ்தீனத்திலே அவர்கள் சுல்தான் அப்துல் ஹமீது இடத்திலே பூமியை கேட்கிறார்கள், கொடுக்க மறுக்கப்படுகிறது. பிறகு அகதிகளாக பலஸ்தீனத்திற்குள்ளே அவர்கள் குடியேறுகிறார்கள். அப்படி என்றால் அது ஒரு திட்டமிட்ட குடியேற்றம் கண்டிப்பாக. ஆனால் எப்பொழுதுமே முஸ்லீம் உலகில் யூதர்கள் மிக பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள். இன்று ஐரோப்பா முழுவதும் சாபமாக நினைத்து விரட்டியடிக்கப்பட்ட நிலையில், கொலை செய்யப்பட்ட நிலையில் யூதர்கள் பாதுகாப்பாக இருந்தது முஸ்லீம் மண் மட்டும்தான். ஆகவே பலஸ்தீன் தங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். ஏற்கனவே வரலாற்று ரீதியாக மத ரீதியாக தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி என்கக்கூடிய ஒரு மத ரீதியான ஒரு பின்னணி காரணம் இருக்கிறது என்பதால் திட்டமிட்டு அவர்கள் அங்கே குடியேற்றப்படுகிறார்கள். முஸ்லீம்கள் அறியாமையின் காரணமாக அல்லது தங்களுடைய மத நம்பிக்கையின் காரணமாக அவர்களை உள்ளே எடுத்துக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு வரலாறு தெரியும், பொருளாதார ரீதியாக பணத்தை கொடுத்து அங்கே ஒரு ரவுடி கும்பலை உருவாக்கி நிலங்களை அபகரித்து ஆக்கிரமித்து மெல்ல மெல்ல பலஸ்தீனியர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டு. ஒரு சின்ன குறுக்கீடு மக்களுக்கு தெரியவரும். நபிகள் நாயகத்துடைய காலத்தில் மதீனாவில் மெக்காவிலிருந்து அவரை கொலை செய்வதற்கான எதிரிப்படைகளை
வருகின்ற போது மதீனாவில் தேச பாதுகாப்புக்காக அன்றைய கிறிஸ்தவ யூத அறிஞர்களிடத்தில் நபிகள் நாயகர் ஒப்பந்தத்தை போடுகிறார், தேசத்தை காக்க வேண்டும். அதில் 3 கோத்திரங்களில் பனு கைனுகா என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அன்றைய ஆட்சியாளர் முகமது அவர்களுக்கு எதிராக குறைஷிகளோடு ரகசிய ஒப்பந்தம் போட்டதால் அந்த பனு கைனுகா துரோக குற்றம் சாட்டப்பட்டு முதலாக வெளியேற்றப்பட்டார். அதான் வரலாறு. ஆனால் இந்த வரலாற்றை தெரிந்த பெலிஸ்தியர்கள் என்ற பலஸ்தீன மக்கள் இறை தூதருடைய அந்த ஞானத்தை, அறிவை அவர் பெற்றுக்கொள்ள மறந்ததால் இவர்களை அவர் வரவேற்று இன்றைய துன்பியலுக்கு காரணமாக அமைந்ததா? ஏற்கனவே ஒரு கசப்பு சம்பவம் இருக்கிறது. கண்டிப்பா நபிகள் நாயகம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் யூதர்களை. ஆனால் மறுபடியும் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை இடங்களை கொடுத்ததாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆனால் தங்களுடைய இறை தூதராக பார்க்கக்கூடிய நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ஏற்பட்ட இந்த முரண்களும் கசப்பான உணர்வுகளும் பலஸ்தீன இன்றைய வாழும் மூத்த தலைமுறைகளுக்கு ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் தெரியாமல் போனது? அதாவது மதீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்டது அந்த ஒரு குலம் தான், யூதர்களுடைய அந்த ஒரு குலம். நான் சொல்றது சரிதான? பனு கைனுகா, 2 குலத்தின் பேர் எனக்கு இருந்தது, மறந்து விட்டேன். அந்த ஒரு குலம்தான் அவர் நபிகளாருக்கு எதிராக, ஒப்பந்தத்திற்கு எதிராக, நாட்டிற்கு எதிராக செயல்பட்டதால் அவர்கள் விரட்டடிக்கப்பட்டார்கள். அதில் பலரும் கொலைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக யூதர்கள் அங்கே இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்பது வரலாறு. ஆனால் அது ஒரு குலம்தான் வெளியேற்றப்பட்டது. அதற்கு பிறகு யூதர்கள் 2-3 குலம் இருந்துச்சு, எல்லாரும் இருந்தாங்க. அதற்கு பிறகு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பைத்துல் முகத்தஸை கைப்பற்றிய பிறகும் கூட யூதர்கள் அங்கே இருந்தார்கள். யூதர்கள் அங்கே இருந்து கொண்டு தான் வெளியேற்றப்படவெல்லாம் இல்லை. யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கான மத ரீதியான ஒரு மோதல் முரண்பாடு இருந்தாலும் சமூக ரீதியாக அவர்கள் முஸ்லீம் மண்ணிலே வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். நபிகளார் காலகட்டத்திலும் வாழ்ந்தார்கள், பிறகு வந்த ஜனாதிபதிகள் காலகட்டத்திலும் வாழ்ந்தார்கள், அதற்கு பிறகு வந்த மன்னராட்சி என்ற பெயரில் நடத்தப்பட்ட அந்த கிலாஃபத்தின் காலகட்டத்திலும் யூதர்கள் முஸ்லீம் மண்ணிலே வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆகவே அகதிகளாக வருகின்ற பொழுது அவர்களை அரவணைக்க வேண்டிய பொறுப்பு ஒரு முஸ்லீம்களுடைய தார்மீக கடமை என்ற ஒரு எண்ணத்தை அடிப்படையில் தான் அவர்கள் யூதர்களை தங்களுடைய சக வேதக்காரர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு பெரிய துன்பியலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருணையோடு அவர்களை உள்ளே எடுத்தார்கள். அந்த கருணை தவறான கருணையாக போய்விட்டது என்பதுதான் வரலாறு பிற்பாடு நிரூபிக்கிறது. இது ஒரு அடிப்படைத்துவமான ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை. அதாவது வாழ்வற்றவர்களை, அபலைகளை வரவேற்று இடம் கொடுப்பது. குர்ஆன் சொல்கிறதே, ஒரு மனிதரை நீங்கள் வாழ்வித்தால் முழு மனித சமுதாயத்தையும் வாழ்வித்ததை போல, ஒரு மனிதனை கொலை செய்தால், அநியாயமாக கொலை செய்தால் முழு மனித சமூகத்தையும் கொலை செய்தது போல எங்கள் குர்ஆன் வழிகாட்டுதல் என்பது மனிதர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் பலஸ்தீன முஸ்லீம்கள் அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைமுக அரசியலை அந்த மக்கள் புரிந்து கொள்ளாமல் விட்டார். இப்போ இந்த விஷயத்தை சொல்லிட்டீங்க. இப்போ நான் கேட்குறது, காசாவில் ஹமாஸ் இஸ்லாமிய அடிப்படையில் 23 அக்டோபர் 7 நடந்த இந்த தாக்குதல் தான் இந்த போருக்கும் இன்றைய அழிவுக்கும் காரணமாக அமைந்தது என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அது நான் சொன்னேன் ஏற்கனவே, யூத கைகளில் இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய பரப்புரையினுடைய வெளிப்பாடு. அக்டோபர் 7 அன்று நடந்த தாக்குதல் என்பது புதிதாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல. இப்பொழுது யூத சியோனிச பயங்கரவாதிகள் நடத்தி கொண்டிருக்கூடிய தாக்குதலும் புதிதான ஒன்றல்ல. என்றைக்கு யூத பயங்கரவாதிகள் பலஸ்தீன் மண்ணிலே காலடி வைத்தார்களோ அன்றையிலிருந்து பலஸ்தீனர்கள் தாக்குதலுக்கு ஆளாகி கொண்டு தான் இருக்கிறார்கள். தொடர்ந்து 48 2 நாடாக ஐநா பிரிக்கப்பட்டு அளிக்கப்பட்ட மண்ணினுடைய சதவீதமும் இப்போது இருக்கக்கூடிய மண்ணின் சதவீதத்தையும் பார்த்தாலே யூதர்கள் எந்த அளவுக்கு பலஸ்தீனத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக புரியும். நாள்தோறும் பலஸ்தீனத்திலே அக்டோபர் 7க்கு முன்பு ஒவ்வொரு குடும்பமும் விழித்தெழுகின்ற பொழுது தங்களுடைய குடும்பத்திலே அன்றைய இளைஞன் தங்களோடு இருப்பானா அல்லது இஸ்ரேல் சிறையிலே இருப்பானா என்கக்கூடிய அச்சத்தோடு தான் எழுகிறார்கள். கொடூரமான நிகழ்வு. ஒவ்வொரு நாளும் முஸ்லீம்களுடைய மண், பலஸ்தீனுடைய மண் என்பது, வீடு என்பது, நிலம் என்பது யூத சியோனிச பயங்கரவாதிகளால் அபகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. தொடர்ந்து அந்த பாதிப்புக்கு பலஸ்தீனர்கள் ஆளாகி கொண்டே தான் இருக்கிறார்கள், தாக்குதலுக்கு ஆளாகி கொண்டே தான் இருக்கிறார்கள், படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது ஒரு தொடர் நிகழ்ச்சி.
பலஸ்தீனர்களுடைய வாழ்வை பொறுத்தளவில் காலையில் எழுவது, விழித்தெழுவது, சாப்பிடுவது, உறங்குவது எப்படி அன்றாட நிகழ்வாகிவிட்டதோ அதே போல் யூத பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது என்பதும் அன்றாட நிகழ்வாக மாறிவிட்ட ஒரு மண் தான் பலஸ்தீனத்துடைய மண். ஆக இவர்களிடத்திலே சமாதான பேச்சுவார்த்தைக்கு வழி இல்லை. இவர்கள் நயவஞ்சகர்கள், இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள், எந்த ஒப்பந்தங்களுக்கும் அடிபணியாதவர்கள், கட்டுப்படாதவர்கள் என்ற இடத்தில் இருந்துதான் ஹமாஸை ஷேக் அகமது யாசின் அவர்கள் உருவாக்கிறார்கள். இவர்களுக்கு ஆயுத ரீதியாகத்தான் பதில் சொல்ல முடியும் என்ற ஒரு இடத்திலிருந்து தான் ஹமாஸ் என்கக்கூடிய ஒரு போராட்ட குழு உருவாகிறது. பிறகு ஓஸ்லோ கராரின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹமாஸும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஜனநாயக ரீதியிலே போட்டிட்டு தான் ஹமாஸ் என்பது காசாவினுடைய ஆட்சிய பொறுப்புக்கு வருகிறார்கள். எப்படி இங்கே திமுக இருக்கிறதோ, அதிமுக இருக்கிறதோ, காங்கிரஸ் இருக்கிறதோ, இல்லை பிஜேபி அடக்கம் இருக்கிறதோ, அவர்கள் எப்படி ஜனநாயக வழிமுறையிலே ஆட்சிக்கு வந்தார்களோ அதை போன்ற ஒரு ஜனநாயக வழிமுறையிலே தேர்தல் வழிமுறையின் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் ஹமாஸ். ஏன் ஹமாஸ் அக்டோபர் 7 தாக்குதலை நடத்தினார்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் என்கக்கூடிய நாட்டை பலஸ்தீனர்கள் யாருமே ஒப்புக்கொள்ளவில்லை. அது முன்பு இஸ்ரேலிய யூதர்கள் குடியேறுகின்ற பொழுது பலஸ்தீன் எப்படி பலஸ்தீனர்கள் கையில் இருந்ததோ அதே போலவே தான் இன்றைக்கும் பலஸ்தீன் எங்களுக்கு வேண்டும், யூதர்கள் வெளியேற வேண்டும் என்பது தான் பலஸ்தீனர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. யாருக்கும் அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனால் அக்டோபர் 7 ஏன் அவர்கள் தாக்குதல் நடத்தினார் என்று சொன்னால், அப்ரஹாம் அக்கார்டு என்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை அரபு நாடுகளோடு இஸ்ரேல் செய்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் 2017. ஆமாம், அவர்கள் தலைமையில் எல்லோரும் சேர்ந்து அந்த அப்ரஹாம் அக்கார்டு என்கக்கூடிய ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறார்கள். இறுதியாக கையெழுத்திட வேண்டியது சவுதி அரேபியா மட்டும்தான். சவுதி அரேபியா கையெழுத்திட்டு இருந்தால் அந்த அப்ரஹாம் அக்கார்டு என்பது நிறைவேறி இருக்கும். இஸ்ரேல் என்கக்கூடிய நாடு முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பலஸ்தீன் என்பது கசாவிலும் வெஸ்ட் பேங்கிலும் மேற்கு கரையிலுமாக முற்றிலுமாக ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆகவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கக்கூடிய நோக்குவதுதான் அக்டோபர் 7 ஹமாஸ் அந்த தாக்குதலை நடத்தியது. அந்த தாக்குதலை நடத்தியதன் ஊடாகத்தான் அந்த அப்ரஹாம் அக்கார்டு என்கக்கூடிய அந்த சதி ஒப்பந்தம் என்பது தடுத்து நிறுத்தப்பட்டது. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆப்ரஹாம் அக்கார்டுக்கு அப்புறம் மொராக்கா கையெழுத்திட்டிருக்கிறார்கள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கையெழுத்திட்டிருக்கார்கள். சவுதி அரேபியா அது கையெழுத்திட்டாதான் அது ஒரு என்ன சொல்கிறது முழுமை பெறும் என்பது தான் இப்போ அமெரிக்காவினுடைய பிரச்சனை இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் சார்பு நிறுவனங்களாக மாதிரி ஆண்டுவிட்ட அமெரிக்காவின் சார்பு நிறுவனங்களை போன்று சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஓமன், கத்தர், ஈஜிப்ட், ஜோர்டான் மற்றும் பல நாடுகள் 400 டிரில்லியன் அளவிற்கு அவர்களுக்கான முதலீட்டை கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது சில வாரங்களுக்கு முன்பு நமக்கு என்ன கேள்வி என்று சொன்னால், இத்தனை பெரும் வலிமையான அரபுகள் குரானின் அடிப்படையில் ஒரு ஆயுத போராட குழுவாக பார்க்கிற மற்ற இயக்கங்கள் இவர்களுக்கு துணைகின்ற போதும் இந்த இஸ்லாமிய நாடுகள் சரியாக இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கவில்லையோ, சரியாக கட்டமைக்கவில்லையோ. 53 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்து மறு உருவாக்கத்திற்கான முயற்சிகள் முடிந்தது. ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் மௌனியாகிக் கொண்டிருப்பது எதை காட்டுகிறது? இஸ்லாமிய உலகின் மிகப்பெரிய சாபக்கேடு என்பது இந்த அரபு நாடுகள் தான். இஸ்லாத்தின் அடிப்படையில் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய சாயத்தில் அவர்கள் இஸ்லாம் அல்லாத ஒரு ஆட்சியை அரபுலகிலே இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகெங்கும் எங்கே டெமோக்ரஸி வலுவாக இருக்கிறதோ, ஜனநாயக வழிமுறைகள் விழுமியங்கள் எங்கே வலுவாக இருக்கிறதோ அந்த நாடுகள் எல்லாம் அமைதியான ஒரு நாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரபு மண்ணிலே எந்த விதத்திலும் ஜனநாயகம் வந்துவிடக்கூடாது என்பதில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய சக்திகளும் ஜனநாயகத்திற்காக வாதிடக்கூடிய மேற்கத்திய சக்திகளும் அரபு ராஜாக்களும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்திலே அங்கே மன்னராட்சி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது இஸ்லாமிய அடிப்படையிலான ஆட்சி முறை அல்ல. இன்றைக்கும் இறைத்தூதருக்கு பின்னால் வந்த நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள் என்று புகழ்பெற்றக்கூடிய அபூபக்கரும், உமரும், அலியும், உஸ்மானும் ஒருபோதும் மன்னராட்சியினுடைய வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தியவர்கள் கிடையாது. அவருடைய பிள்ளைகள் வர கிடையாது. என்றால் இஸ்லாமிய அடிப்படைத்தும் ஜனநாயக ஆட்சி. கண்டிப்பாக இஸ்லாமிய ஜனநாயக அல்ல, மன்னராட்சி அல்ல, மக்களாட்சி. ஜனநாயகம் என்று சொல்வதை விட அதாவது நாட்டை ஆளுக்கிற ஒரு தலைமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை. இங்கே நடைபெற்றக்கூடிய இந்த மன்னராட்சி என்பது இஸ்லாமிய அடிப்படை கிடையாது. இங்கே குடும்ப ஆட்சி, தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு குடும்ப ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹமாஸ் போன்ற ஒரு இயக்கங்களை ஆதரிப்பதன் மூலமாக தங்களது நாடுகளிலே ஜனநாயக ஒரு எழுச்சி, ஒரு மக்கள் எழுச்சி, மக்களுக்கான ஒரு குரல் எங்கே
அரபு மண்ணிலே வந்து விடுமோ என்று அரபுக்கள் பயப்படுகிறார்கள். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் எகிப்திலே ஜனநாயக வழிமுறையில் ஆட்சிக்கு வந்த முர்சியை ஆட்சியை கலைப்பதற்கு யுஏஇயும் சவுதியும் அங்கே இருக்கக்கூடிய சலஃபி அமைப்புகளும் துணை போனார்கள். அவர் கொல்லப்பட்டு விட்டார். இன்றைக்கு அல் சிசி இன்றைக்கு அப்துல் ஃபத்தாஹ் அல் சிசி ஆட்சியில் இருக்கிறான்னு சொன்னால் அது ஒரு சர்வாதிகாரி ஆட்சி இன்றைக்கு அமெரிக்காவில் நியமிக்கப்பட்டார். கண்டிப்பாக. ஆக முஸ்லீம் நாடுகளிலே ஜனநாயகம் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அங்கு வந்துவிட்டால் தங்களுடைய அதிகாரம், தங்களுடைய சொகுசான வாழ்க்கை இவையெல்லாம் பறிபோகிவிடும் என்பதால் ஹமாஸ் போன்ற இயக்கங்களை ஆதரிப்பதற்கு, பலஸ்தீன் மக்களுடைய போராட்டங்களை ஆதரிப்பதற்கு முஸ்லீம் நாடுகள் மிகவும் தயங்குகின்றன, சதி வேலை செய்கின்றன. இன்றைக்கு யுஏஇயில் ஒரு உலகினுடைய சொகுசான நாடாக பார்க்கக்கூடிய, வளமிக்க நாடாக பார்க்கக்கூடிய யுஏஇயில் பலஸ்தீன் ஆதரவு ஸ்லோகங்களை நீங்கள் கூறிவிட முடியாது. யுஏஇயில் இஸ்ரேலுக்கு எதிராக நீங்கள் வாசகங்களை கூறிவிட முடியாது, போராட்டங்களை முன்னெடுத்து விட முடியாது. கடுமையான தண்டனை எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு விடுவீர்கள். அதாவது நீங்க சொன்ன நாடு ரஸ்ஸல் கைமா, அபுதாபி, துபை, இந்த நாடு, ஷார்ஜா உள்ளிட்ட அதாவது 7 யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்னுடைய இதுல இங்கெல்லாம் யூதர்களுக்கு எதிராக பேசினால் அரச குற்றமாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. கடுமையான தண்டனை வழங்கப்படுகிறது, கொலை தண்டனை வழங்கப்படுகிறது. நீங்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறீர்களா என்பது, எங்கே இருக்கிறது என்பது கூட மற்றவர்களுக்கு தெரியாத அளவிற்கு ஒரு மிக கடுமையான சர்வாதிகார நடைமுறை யுஏஇயில் இருக்கிறது. ஆனால் வெளியிலே பார்க்கின்ற பொழுது யுஏஇ போன்ற சிறந்த ஒரு நல்ல ஒரு நாடு கிடையாது. சவுதியிலும் அதே போன்ற ஒரு நிலைமை தான். ஆக இன்றைய அரபு முஸ்லீம் நாடுகள் தான் பலஸ்தீன் பிரச்சனை இந்த அளவுக்கு வருவதற்கு, சீரழிவதற்கு காரணம். அவர்கள் எல்லோரும் ஒருமுனப்பட்ட நிலையிலே இருந்து பலஸ்தீனுக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால் பலஸ்தீனுடைய அந்த வரைபடம் என்பது வேறொன்றாக மாறியது. தோழர் அப்துல் ரஹ்மான், ஒரு சரியான புள்ளியாய் அடைந்திருக்கிறோம். எனக்கு என்ன கேள்வி என்றால், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2025 ஜனவரி 19 போர் மௌனியாக்கப்பட வேண்டும் என்றார். அவர் அதிகமாக நேசிப்பது சவுதி அரேபியாவை, மிக மிக சொந்த நாட்டை போல். எனக்கு என்ன ஒரு கேள்வி என்றால், இஸ்லாமிய நம்பிக்கையை சொல்கிறீர்கள், இஸ்லாமிய ஒத்துழைமை சொல்கிறீர்கள், பிரதர்ஹுட். அப்படி இருக்கின்ற போது அந்த 400 ட்ரில்லியனை பெற்றிருக்கிற போது கூட ஒரு 40 கிலோமீட்டருக்கான முஸ்லிம்கள் தலைமையும் முஸ்லிம்கள் சுன்னா அமைப்பின் தலைவராக சொல்கிற சவுதி அரேபியா அழுத்தம் கொடுக்க ஏன் மறந்தது? ஏன் மௌனி ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள்? அதான் அவருடைய சுயநலம் மட்டும்தான் அதற்கு. மல்லராட்சி வீழ்த்த அவர்கள் நீங்கள் உங்க சொல்றதுல நான் முரண்படுகிறேன். இஸ்லாமிய சுன்னாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக சவுதி இருப்பதாக நீங்கள் ஒரு வார்த்தை அப்படித்தானே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது நான் சொல்லவில்லை, அப்படித்தானே சொல்லப்படுகிறது. அது தவறான உரிமை கோரல். ஒருவேளை காபத்துல்லாஹும் மஸ்ஜிது நபவியும் இறை தூதருடைய அந்த அடக்கஸ்தலமும் இறை இல்லமான காபத்துல்லாஹும் அங்கே இல்லை என்று சொன்னால் சவுதி என்பது எந்த இஸ்லாமிய அடையாளங்களும் இல்லாத ஒரு தேசமாகத்தான் மாறி இருக்கும். ஆக அந்த 2 இறை ஆலயங்களுடைய பாதுகாப்பாளர்கள் இருக்கக்கூடிய போர்வையில் தான் இன்றைக்கும் பல்வேறு அக்கிரமங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய விழுமியத்தின் அடிப்படையில், தார்மீகங்களின் அடிப்படையில் மன்னரை கேள்வி கேட்பதற்குண்டான அதிகாரத்தை இஸ்லாம் முழுமையாக வழங்கியிருக்கிறது. ஹஜரத் உமர் அவருடைய காலகட்டத்தில் உமர் பதவியேற்ற உடனேயே தன்னுடைய சக தோழரிடத்தில் கேட்கிறார், நான் தவறு செய்தால் தோழர்களை நீங்கள் என்ன செய்வீர்கள் என்ற பொழுது அந்த தோழர்கள் தங்கள் வாளை உருவி சொன்னார்கள், உமரே நீங்கள் தவறு செய்தால் எங்கள் நான் பேசாது, இந்த வாழ்தான் பேசும் என்று சொன்னார்கள். தவறு செய்தால் உங்களை நாங்கள் தட்டி கேட்போம் என்று சொன்னார்கள். உமர் சந்தோஷமாக இறைவனுக்கு நன்றி கூறினார் என்று வரலாறு கூறுகிறது. ஒரு பிறநாள் தொழுகையில ஒரு திருமணம் சம்பந்தமான ஒரு செய்தியை ஹஜரத் உமர் அவர்கள் ஒரு ஜனாதிபதியாக அறிவிக்கின்ற பொழுது அந்த செய்தி இறை தூதருடைய வழிகாட்டலுக்கு எதிரானது என்று சொல்லி ஒரு வயதான பெண்மணி எழுந்து கேள்வி கேட்டதையும் தன் கருத்தை வாபஸ் பெற்றதையும் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தங்களுடைய அரசுக்கு எதிராக ஒரு குரல் எழுந்தால் அவர்களை இல்லாமல் செய்துவிடக்கூடிய ஒரு அரசு என்பது எப்படி ஒரு இஸ்லாமிய தார்மீகத்தின் சவுதியை நபிகள் வழி பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய தலைமை நாடு என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்க? கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள, ஒட்டு உலகமும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆனால் அவர்கள் தனக்கு சுயாதீனமான உரிமையை கொண்டாடி கொண்டிருக்கிறார். சரி, இப்பொழுது நாம் இந்த பிரச்சனையுடைய தீர்வை வருவோம். இன்னொன்றை கூட நான் இதில் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இஸ்ரேலுக்கு எதிராக 6 முஸ்லீம் நாடுகள் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஆரம்ப கட்டத்தில் ஒரு போர் தொடுத்தது நீங்கள் அறிவீர்கள். அது 67களில் 72களில் அந்த போர் என்பது வெறும் 6 நாளிலே முடிவுற்ற போர். ஆனால் இன்றைக்கு ஹமாஸ் அந்த தாக்குதலை
இஸ்ரேலுடைய 600 நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கின்ற சொன்னால் அந்த மக்களுடைய அந்த வீரம், உறுதியான அந்த இறை நம்பிக்கை, தங்கள் மண்ணை விட்டு கொடுக்க மாட்டோம் என்கக்கூடிய அந்த நம்பிக்கை, தங்களுடைய பிள்ளைகள், வாரிசுகள், கணவர்கள் அனைவரும் மரணித்து கொண்டிருக்கிற நேரத்திலும் தங்கள் மண்ணிற்காக உறுதியாக நிற்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதிலே இது ஒரு விதத்தில் முஸ்லீம் அந்த போலியான அரபு தேசியவாத மன்னர்களுக்கும் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய சப்போர்ட்டராக இருப்பவர்களுக்கும் பெரிய தார்மீகமாக ஒரு பெரிய தோல்வி என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விழுகிறேன். அப்துல் ரஹ்மான், ஒரு கேள்வி. எனக்கு என்ன கேள்வி என்றால், அக்டோபரிலிருந்து இதுகாரம் நான் 300க்கும் மேற்பட்ட வீடியோ பதிவுகளை தினம் எனது வீடியோ பதிவுகள் சர்வதேச அளவில் CNN ரிப்போர்ட், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ், அல் அரேபியா, இப்படி நிறைய விஷயத்தை நான் பேசியிருக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட நான் இப்போ கேட்பது, இந்த விவகாரத்தை நன்கு அவதானித்து வருகின்ற போது இம்மானுவேல் மேக்ரான், ஸ்டோமர், கெரைன் மற்றும் உண்டான ஜெர்மன், இந்த நாடுகள் அனைத்தும் இணைந்து 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கான ஒரு ப்ரொக்ளமேஷன் ஹேஸ் பீன் மேட். இப்பொழுது ஜூன் 17-18 சவுதியிலே அவர்கள் பேச போகிறார்கள். அந்த மக்களை எவாக்குவேட் செய்வது ஜெனோசைட் என்று ஓல்மெட் அறிவித்திருக்கிறார். யஹூத் ஓல்மெட் எஸ்டர்டே. இப்படி உலகம் முழுவதும் இப்போ 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு 149 நாடுகள் அல்லது 56, எனது கருத்து சரியாக இருந்தாலும் ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. அமெரிக்கா இங்கும் அங்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதற்கான காலம் கனிந்து வருவதாக நம்புகிறீர்கள்? இங்கே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான, இவ்வளோ பெரிய நெருக்கடிக்கிடையிலும் ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சம், உலகம் முழுவதும் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மனோநிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இறை தூதருடைய வாக்கு கூட உலகம் யூதர்களை வெறுக்கும் என்று ஒரு வாக்குறுதி இறை தூதர் கூறியிருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்ரேலிய பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு போக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிறது. கசாவிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு எதிராக இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகளும் உறுதியாக குரலை எழுப்பியிருக்கிறது. அதுதான் சொல்லிட்டேன். இது 2 நாடுகளின் தீர்வை மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய இந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு எதிராக கடுமையான குரலை எழுப்புகிறார்கள். பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். சில பல்கலைக்கழகங்களிலே அவர்களுக்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு இஸ்ரேலிய எதிர்ப்புணர்ச்சி என்பது உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் இன்னும் சொல்லப்போனால், சில நாட்களுக்கு முன்பாக நெதன்யாகுனுடைய இல்லத்திற்கு எதிராக இஸ்ரேலியர்களே போராட்டங்களை துவங்கியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகிறது. இல்லை, நேற்று முன்தினம் வந்த கருத்து கணிப்பில் 61 விழுக்காடு ஹெர்ட்ஸ் நாளிதழ் தெரிவிக்கிறது. அதாவது அராமிக் மொழியில் ஹீப்ரு. 61 விழுக்காடு மக்கள் பலஸ்தீனர்களை தாக்குவதை வெறுக்கிறார்கள். 19% மக்கள் விரக்தியடைந்த நிலையில் இருக்கிறார்கள். மிக குறைவான சதவீதம் மட்டும்தான் போருக்கு ஆதரவு. நெதன்யாகு தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும், இந்த போரை நிறுத்திவிட்டால் நெதன்யாகு செய்த ஊழலும் மற்ற விஷயங்களும் வெளியே வந்துவிடும், மாட்டிக்கொள்வார் என்ற அடிப்படையில் தான் இந்த போரை தொடர்ந்து நெதன்யாகு நடத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு பின்னால் என்னுடைய சந்தேகம், ட்ரம்ப் போன்ற ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுடைய சதித்திட்டங்களும் இருக்கலாம் என்கக்கூடிய ஒரு பார்வையும் என்னிடத்தில் இருக்கிறது. என்று சொன்னால், அவர்கள் சொன்னார்கள், கசாவையிலிருந்து முழுமையாக பலஸ்தீனர்களை வெளியேற்றிவிட வேண்டும், சவுதி அதற்கு அடைக்கலம் கொடுக்கட்டும், லிபியா அடைக்கலம் கொடுக்கட்டும், கசாவை ஒரு டூரிஸ்ட் கேந்திரமாக மையமாக மாற்றி விடுகிறோம். அந்த ரியல் எஸ்டேட் நோக்கம் கூட, மாஃபியாவுடைய நோக்கம் கூட பலஸ்தீன் கசாவின் மீது நடத்தி கொண்டிருக்கிற தாக்குதலுக்கு இப்பொழுது நடைபெற்றக்கூடிய கடுமையான தாக்குதலுக்கு பின்னால் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் பலஸ்தீன் 2 நாடு கொள்கை என்பதை யார் ஏற்க வேண்டும் என்று சொன்னால் பலஸ்தீனர்கள் தான் ஏற்க வேண்டும். பலஸ்தீனர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், பலஸ்தீனர்கள் இஸ்ரேலை அங்கீகரிக்காத வரைக்கும், பலஸ்தீன் அங்கு 2 நாடு கொள்கை என்பதை அது நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. இப்போ இந்தியா இருக்கிறது என்று, இந்தியா என்பதை இந்தியா பாகிஸ்தான் என்று பிரித்தார் என்று சொன்னால், அது ஆங்கிலேயர்கள் அந்த கருத்தை அந்த ஒரு 2 நாடுகளை உருவாக்கினால் கூட அது இந்தியர்கள் ஒப்புக்கொண்டனால்தான் அந்த 2 நாடு என்பது உருவானது. இல்லை, இப்போ PLO மௌனித்து போய்விட்டதா? PLO என்பது என்றைக்கோ மௌனித்து போய்விட்டது. நீங்கள் பாருங்கள், கசாவை குறித்து மட்டும்தான் நம் செய்திகளை பார்க்கிறோம். ஆனால் மேற்கு கரையிலும் தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதல் நடத்தினார்கள், ஆகவே கசா தாக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் மேற்கு கரையை ஏன் தாக்க வேண்டும்? மேற்கு கரையிலும்
சியோனிச பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அங்கே குடியேற்றம் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படியானால் அங்கே எந்த தாக்குதலும் நடைபெற்றிருக்க கூடாது. கசாவோடு தாக்குதல் நிறுத்தி இருக்க வேண்டும். மேற்கு கரையிலும் தாக்குதல் நடக்கிறது. அந்த தாக்குதலை மஹமூத் அப்பாஸ் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஹமாஸை குறை கூறி கொண்டிருக்கிறார். ஆக இவர்கள் தங்களுடைய சுயத்தை இழந்து விட்டார்கள், பலத்தை இழந்து விட்டார்கள். எப்படியாவது தங்களை தற்காத்து கொண்டால் போதும் என்ற கூடிய நிலைக்குத்தான் மஹமூத் அப்பாஸ் உட்ல பிஎல்ஓனுடைய தலைமை வந்திருக்கிறது. இவ்வளவு நெருக்கடிக்கு இடையில அப்பாஸினுடைய பிஎல்ஓ பலர் ஸ்பையாக ஹமாஸை காட்டி கொடுக்கிற செய்தி வருகிறது அல்லவா? ஆமா, அது மிகப்பெரிய ஒரு துரோக செயல்பாடு. சரி, இதுக்கெல்லாம் இன்னொரு கேள்வி. இந்த அரபு நாடுகள், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அனைத்து நாடுகளும் மௌனியாக அமெரிக்காவுக்கு பின்பு செல்கின்ற நேரத்தில் ஹூதிக்களும் ஹிஸ்புல்லாக்களும் ஈரானும் மட்டும் ஷியா பிரிவு தலைமை, இந்த 3 பேரும் வலிமையாக இந்த போராட்டத்தை உலகத்தின் பால் திருப்பி இருப்பதை அப்துல் ரஹ்மான் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஒரு விதத்தில் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு அவர்களாவது ஆதரவாக இருக்கிறார்கள் என்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு திருப்தி இருக்கிறது. நான் அடிப்படையில் ஒரு சுன்னா கொள்கையை சார்ந்தது என்று சொன்னால் கூட அந்த ஷியா சகோதரர்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவாக யூதர்களுக்கு எதிராக நிற்பது என்பதை நான் வரவேற்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குறைந்தபட்ச எதிர்ப்பு கூட இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா சில நேரங்களில் தயங்கி நிற்கிறது. ஹூதிகளோடு ஒப்பந்தத்திற்கு வருகிறது என்று சொன்னால் அவருடைய அந்த சமரசமில்லாத அந்த எதிர்ப்பின் காரணமாகத்தான். அவர்களை நான் வரவேற்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நான் சொல்கிறேன், இஸ்மாயில் ஹனி கொல்லப்பட்டார், யஹியா சின்வார் கொல்லப்பட்டார், முகமது சின்வார் கொல்லப்பட்டார். அதை விட்டுருங்க, அது பலஸ்தீன தலைவர்கள். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டார், அலி கராரி கொல்லப்பட்டார், ஃபாத் ஷுக்கூர் கொல்லப்பட்டார். எல்லாமே முக்கியமான ஆளுமைகள், குண்டுகளை போட்டு. ஈரானில் சலாமிக்கு முன்பு மிக முக்கிய ஆளுமை அமெரிக்காவில் கொல்லப்பட்டார். ஆக இப்படிப்பட்ட இழப்புகளை ஹூதிக்கள் சந்தித்து நேற்று கடைசி விமானம் அழிந்த பிறகும் அவர்கள் உறுதியாக நிற்பதற்கு என்ன காரணம்? அவருடைய இறை நம்பிக்கை தான் காரணம். அதை தவிர முஸ்லீம்களிடத்தில் வேறு என்ன இருக்கிறது? கண்டிப்பாக இது எதிரிகளிடத்தில் எந்த இடத்திலும் சரணடைந்து விட கூடாது இருக்கக்கூடிய, கண்டிப்பாக இறைவனிடத்தில் இதற்கு நற்கூலி கிடைக்கும் என்கக்கூடிய அந்த நம்பிக்கை, தங்கள் மண்ணை காக்க வேண்டும் என்ற நம்பிக்கை, தங்கள் மதத்தை காக்க வேண்டும் என்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்து கொண்டுதான் அவர்கள் களத்திலே நிற்கிறார்கள். தலைவர்கள் இறந்தாலும் மறைந்தாலும் அடுத்த கட்டத்திற்கான தலைவர்கள் அங்கே உருவாக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் அதை குறித்தெல்லாம் கவலைப்படுவதில்லை. உங்களுக்கு ஒரு நிகழ்வை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எகிப்திற்கும் இஸ்ரேலுக்கும் ஆரம்பகட்ட யுத்தம் நடக்கின்ற பொழுது அந்த யுத்தத்திலே இஹ்வானுல் முஸ்லிமினுடைய வீரர்கள் போர்க்களத்திற்கு போகிறார்கள். அந்த போர்க்களத்திலே இஹ்வான் வென்றுவிடக்கூடிய ஒரு இடத்தில் வருகின்ற பொழுதுதான் அமெரிக்காவுடைய நிர்பந்தத்திலே மன்னர் ஃபாரூக் இஹ்வான்களை தடை செய்யக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கிறது. அந்த இடத்திலே யூதர்கள் கூறிய வார்த்தை இன்னும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்காக வந்திருக்கிறோம், இவர்கள் சாவதற்காக வேண்டியே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அதுதானே இப்போ பலஸ்தீனர்களுக்கு ஒரு பெரிய வார்பசமாக இருக்கிறது. ஒரு குழு உயிரை கொடுப்பதற்கு, சாவதற்கு, முத்தமிட்டு பிள்ளைகளை மேல் செல், நான் பின்னால் டிக்கெட் எடுத்து வருகிறேன் என்று சொல்கிறது. மற்றொரு குழு ஐடிஎஃப் வெறுண்டோடி ஓடுகிறார்கள். இதுதானே இங்கே பிரச்சனை. இப்பொழுது அந்த நம்பிக்கை தான் அவர்கள் நிறுத்துகிறது. இந்த நம்பிக்கை தான் அவர்களை இன்ன வரைக்கும் நிறுத்தி இருக்கிறது. இனிமேலும் நிறுத்தும். எதிர்காலத்தில் இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளை அது ஒரு வெற்றியை அவர்களுக்கு தரும் என்கக்கூடிய நம்பிக்கையோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். இந்தளவும் அவர்கள் அதற்காக வேண்டி கலங்கியதாக இல்லை. இறக்கின்ற பொழுது அவர்கள் துக்கம் என்பது இயல்பு. ஆனால் அந்த துக்கத்திற்கு பிறகு அவர்கள் இயல்பு நிலைக்கு மீண்டும் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதுதான் சமீப காலத்தில் நாம் பார்த்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியப்பிற்குரிய ஒரு செய்தி. அவருடைய உறுதிதான் உலகம் முழுவதும் அவர்களை குறித்த ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இந்த அளவுக்கு இவர்கள் உறுதியாக நிற்பதற்கு காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்து அவர்கள் இறை நம்பிக்கை குறித்து படித்து அதன் காரணமாகவே இஸ்லாத்திற்கு வந்த பல சகோதர சகோதரிகள் இந்த பலஸ்தீன் நிகழ்வுக்கு பிறகு இருக்கிறார்கள். ஆக அந்த உறுதிதான், அந்த நம்பிக்கையின் உறுதிதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு சுருக்கமான ஒரு கேள்வி. சவுதி அரேபியாவினுடைய ஒரு பக்கம் சவுதி அரேபியா பிரான்ஸை கூப்பிட்டு இமானுவேல் மேக்ரானோடு போராட்டம் நடத்த போகிறார்கள். அழுத்தம் கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட முடியாது. கத்தர் ஹமாஸ் போராளிகளுக்கு மாதம் ஒன்றுக்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிந்த விவகாரம். மூன்றாவது விவகாரம், ஹெச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஹயாத்து தஹ்ரீக் அல் ஷாம், அபு முஹம்மது
அல் அல் கொலானி என்று சொல்லப்படுகிற அகமது ஷார் அவர் அமெரிக்காவின் சார்பு நிலை எடுத்திருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த அரசியலை குறித்து இன்னும் ஆழமாக நான் படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதை குறித்து நான் விரிவாக இன்னும் ஆய்வு செய்யவில்லை. பரவாயில்லை. இப்போ அந்த அரசியல் தேவையில்லை. அபு முஹம்மது அல்சார் சிரியாவிலிருந்து அந்த போராட்டத்தை அவர் ஒரு வேறுவித பாதையில் வந்து இப்பொழுது இஸ்ரேலோடு அவர் அக்ரிமெண்ட்டுக்கு நெருங்கி இருக்கிறார். ஹிஸ்புல்லா தொடர் போராட்டத்தை தயார்படுத்துவதற்கு சிரியாவிலிருந்து கலம் டெனாலிலிருந்து இப்பொழுது தடைகள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பக்கம். இப்பொழுது ஈரானுடைய இந்த 5 கட்ட பேச்சுவார்த்தை என்ரிச் செய்வது சம்பந்தமாக அணு ஆயுத போர் அமெரிக்கா நேற்று கடுமையாக கண்டித்திருக்கிறது. இன்அப்ராப்ரியேட்டட் ஆக்ஷன் டு பி மேட். யார நம்முடைய இவரை பெஞ்சமின் நித்தானியாக. இப்போ அவர்களுக்குள் ஒரு அக்ரிமெண்ட் வருவதாக தெரிகிறது. யாருக்குள்? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு புரிதல் வந்திருக்கிறது. இந்த என்ரிச்மெண்ட் அதாவது என்ன சொல்றது, செறிவூட்டுதலுக்கு இடையான ஒரு தீர்வு. அப்போ இந்த எல்லாவற்றையும் கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. ஈரான் வந்து அமெரிக்காவோடு புரிந்துணர்வு வந்திருக்கிறார்கள். சவுதி மற்றும் அரபு நாடுகள் அமெரிக்காவோடு நட்புறவோடு இருக்கிறார்கள். யூரோப் நாடுகள் 2 நாவில் ட்ரம்ப் பேசுகிறார். ஒன்று, உக்ரைன் போரில் நிறுத்த வேண்டும் என்கின்றார், இங்கே போரை எஸ்கலேட் பண்ணுவதற்கு அனுமதிக்கின்றார் என்று நேற்று மெக்ரான் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். இத்தாலி சொல்லிவிட்டது, ஜெர்மன் சொல்லிவிட்டது, ஸ்பெயின் ஆயுதத்தை தடை செய்து விட்டார்கள், கனடா தடை செய்து விட்டார்கள், ஸ்டோமர் தடை செய்து விட்டார், எல்லோருமே தடை செய்து விட்டார்கள். அப்போ இந்த சினாரியோ ஃபுல்லாக பார்க்கின்ற போது பலஸ்தீனத்திற்கு விடுதலை தெரிவதாக ஒரு சூழல் உருவாகும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி எனக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக பேசுமா என்பதிலே பெரிய ஐயம் என்பது இருக்கிறது. இன்னும் ஐயம் தொடரும். கண்டிப்பாக. காரணம், அமெரிக்காவை ஆட்டுவித்து கொண்டிருப்பது அந்த டீப் ஸ்டேட் என்பது இன்றைக்கும் யூதலோபி தான். ஃபினான்ஷியலாகவும் ஊடக ரீதியாகவும் அமெரிக்க இராணுவ தளங்களிலும் தங்களுடைய இருப்பை பலமாக வைத்திருப்பவர்கள் யூதலோபி. அந்த யூத லோபியை கடந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக பேசுமா என்பதையும், இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகளோடு சேர்ந்து நிற்குமா என்பதும், அது அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதாக ஒரு தோற்றம் வந்தால் கண்டிப்பாக அது ஒரு ஐயத்திற்கு ஒரு விஷயம். அது ஒரு துரோகச் செயலாக மட்டுமே இருக்க முடியும் ஒழிய ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய செயலாக இருக்காது. என்றைக்கு யூத லோபியினுடைய பிடியிலிருந்து அமெரிக்கா வெளிவருகிறதோ அன்றைக்கு வேண்டுமானால் அமெரிக்காவை நாம் நம்பலாமே ஒழிய, அது அல்லாமல் அமெரிக்காவை இன்றைய நிலையில் அது ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இதுக்கு முன்னால் இருந்த பைடனாக இருக்கட்டும், அதற்கு முன்னால் இருந்த புஷ்ஷாக இருக்கட்டும், மற்ற அதிபர்களாக இருக்கட்டும், எல்லோருமே யூதர்களுடைய சொல்படி ஆடுபவர்கள் தானே ஒழிய, அதிகாரத்திலிருந்து வெளியே வந்த பிறகு சில கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது யூதர்களுடைய கையாளாகத்தான் அமெரிக்க அதிபர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அவருடைய எல்லா செயல்பாடுகளுக்கு பின்னாலும் ஒரு சந்தேக குறியோடு தான் அவர்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது ஈரானோடு நெருங்குவதாக இருக்கட்டும், சிரியாவோடு நெருங்குவதாக இருக்கட்டும், அனைத்திற்கு பின்னாலும் அமெரிக்காவுடைய வியாபார நோக்கம் இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான நோக்கம் அதில் இருக்கும். அந்த சதிகளை முஸ்லீம் உலகம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் அமெரிக்காவோடு அவர்கள் சரணாகதி அடைவார்கள் என்று சொன்னால் அது அவர்கள் தங்களுக்கு தாங்களே தோண்டிக் கொள்ளக்கூடிய சவக்குழியாக இருக்குமே ஒழிய ஒருபோதும் முஸ்லீம் நாடுகளுக்கு நன்மை என்பதை பயக்காது. ஒரே ஒரு கேள்வி இறுதியாக. 40 சதுர கிலோமீட்டர் தான் ஒட்டுமொத்தம். நீளத்தில் 40 கிலோமீட்டர். சென்னையிலிருந்து எடுத்துக்கொண்டால் செங்கல்பட்டு வரை, நீங்கள் கோவையில் எடுத்துக்கொண்டால் பொள்ளாச்சி வரை அல்லது திருப்பூர் வரைக்கும் இருக்கும். அப்படிதான். அவ்வளோதான். 10 கிலோமீட்டர் அகலம். எனக்கு என்னவென்றால், தினம் செய்திகளை சர்வதேசத்தில் பார்க்கிற போது 800வது கன்சைன்மெண்ட், அதாவது ஃப்ளைட்டில் இருந்தக்கூடிய ஆயுதங்கள் 800 ஃப்ளைட்ஸ் வந்து இறங்கியிருக்கு. அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்கள், மொனிசன்ஸ், ஏர் மிசைல், குண்டுகள், ஆர்பிஜி செல்ஸ் எல்லாவற்றையும் 800 விமானங்களில் மிகப்பெரிய கண்டெய்னர்கள் 140 ஷிப்புகளில் வந்திருக்கு. இது வரைக்கும் வந்தது, நேற்று வரைக்கும் நான் குறிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஒன்றும் வரல. 800 விமானங்களின் மூலம் ஆயுதங்களும் 140 கப்பல்களின் மூலம் ஆயுதங்களும், மொத்தம் அந்த அளவு என்ன என்று சொன்னால் 90,000 டன். 1 டன் இல்லை, 2 டன் இல்லை, 90,000 டன். எனக்கு புரியாத புதிர், இந்த 40 சதுர கிலோமீட்டரில் நீங்கள் பைத்துல் லாஹியா, பைத்துல் ஹனூன், ராஃபா, கேன்யூனிஸ், சென்ட்ரல் கஸா, மத்திய பகுதி, வடக்கு பகுதி எல்லாமே பஃபர் ஜோனாக இருக்குது. மக்கள் எங்கேயுமே ஓட முடியாது. மிஞ்சி போனால் குராம்பேட்டைக்கு போகலாம், சென்னையிலேருந்து போனால் இப்படி தான் போகலாம். ஆனால் இத்தனை குண்டுகளையும் போட்டு இந்த மண் எப்படி தாங்கியது என்று எங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் எப்படி அதை பார்க்கிறீர்கள்? நான் இந்த சொல்கிற செய்தி உங்களுக்கு புதிதா என்று எனக்கு தெரியவில்லை. இது நேற்று வந்த பத்திரிகையினுடைய செய்தி. அதாவது 90,000 குரானுடைய ஒரு
வார்த்தை என்பது இருக்கிறது. யூதர்கள் புறத்துணை இல்லாமல் அவர்களால் வெல்ல முடியாது. புற உதவி இல்லாமல் வெல்ல முடியும். புற உதவி இல்லாவிட்டால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்பதுதான் இறை வழிகாட்டுதல். ஆகவே இந்த அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்து தான் அவர்களை தக்க வைத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அந்த ஒரு சிக்கல் நீடித்திருக்க வேண்டியது மேற்கத்திய நாடுகளே தேவை கூட. இன்றைக்கு அந்த பிரச்சனையுடைய நீடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவருடைய தேவை கூட. அவர்கள் நீங்கள் சொன்ன டன்கணக்கான ஆயுதங்களை அங்கே குவித்திருப்பது பலஸ்தீனுக்கு எதிரானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரபு நாடுகளை அச்சுறுத்துவதற்குண்டான ஒரு ஆயுத சேகரம் கூட அது. நாட் ஒன்லி பலஸ்தீன், அது ஈரானுக்கு எதிரான ஒரு ஆயுத சேகரம், அது சிரியாவுக்கு எதிரான ஒரு ஆயுத சேகரம், அது அரபு நாடுகளை ஒரு அச்சுறுத்தலோடு இருத்தி கொண்டு இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இப்போ இஸ்ரேலுக்கு அவர்கள் ஆயுதம் கொடுக்கிறார்களோ அதே அளவிற்கு அரபு நாடுகளுக்கும் இன்றைக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். 13 லட்சம் கோடிக்கு பண்ணியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே இஸ்ரேல் இடத்துல இவ்வளவு ஆயுதம் கொடுத்திருக்கிறது, நீயும் வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய வியாபார தந்திரத்தினுடைய கொடுத்திருக்கிறார்கள். அரபு எமிரேட்ஸும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆயுதங்களை ஒருவரை விட்டு ஒருவர் தாக்கு நடத்த ஆயுதங்களை வாங்கி கொண்டு அதான் இந்த அமெரிக்காவுடைய சூழ்ச்சியை முஸ்லீம் நாடுகள் புரிந்து கொள்வதற்கு முன்வர வேண்டும். தனித்துவத்தோடு இயங்க வேண்டும். நாங்களை பாதுகாத்துக் கொள்கிறோம். எப்படி சவுதியினுடைய மன்னராக இருந்த ஃபைசல் அவர்கள் சொன்னார்களோ, உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ரொட்டியும் பேரித்தம்பழத்தையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், உங்களோட உதவி தேவையில்லை என்று சொல்லி மேற்கத்திய நாடுகளோடு அமெரிக்காவோடு உறுதியாக பேசினாரோ அந்த உறுதி முஸ்லீம் மன்னரிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் அரபுலகம் ஒருவேளை பழைய நிலைமைக்கு அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்காவுக்கு சரண்டராகதியாகி தங்களுடைய சொகுசு வாழ்க்கை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி அமெரிக்காவோடு அவர்கள் கூட்டு செய்தியில் ஈடுபடுவார் என்று சொன்னால் இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளை அவர் பெரிய சீரழிவுக்குத்தான் அடையப் போகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் பலஸ்தீனர்களுடைய வாழ்க்கை அது ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கத்தான் போகிறது. இறை தூதருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் யூதர்கள் மிகப்பெரிய நெருக்கடியிலும் சிக்கலையும் சந்திக்கத்தான் போகிறார்கள். உலகம் அதை நோக்கித்தான் இன்றைக்கு பயணித்து கொண்டு இருக்கிறது. ஒரு யூதர்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக பேசுவதையே சர்வதேச குற்றச்செயலாக செமிட்டிக் விரோதமாக பார்த்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் கடந்து இன்றைக்கு யூதர்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் பேசக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி இன்றைக்கு நகர்ந்திருப்பது என்பது இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடி. ஆக இந்த சூழல் நாளுக்கு நாள் மாறும். சுதந்திர பலஸ்தீன் என்பது இன்றைய தலைமுறை இல்லாவிட்டாலும் அடுத்த தலைமுறை கண்டிப்பாக சுதந்திர பலஸ்தீனை அவர்கள் அடைவார்கள் கூடிய நம்பிக்கை 100% இருக்கிறது. ரொம்ப சிறப்பு. இவ்வளவு நேரம் பலஸ்தீனத்தினுடைய வரலாறு, மறுகுடியேற்றம், செட்டிலர்ஸ், சமகால அரசியல், உலக சமூகத்தில் இஸ்ரேலை குறித்த மக்களின் மாறுபட்ட பார்வை, இறையியல் தத்துவங்கள், பலஸ்தீனத்தில் அந்த காலத்தில் ஆண்ட ஆட்சி, மோசையுடைய வரலாற்றிலிருந்து ஒரு 50 நிமிடத்தில் நாம் பேசியிருக்கிறோம். பல வேலைகளுக்கிடையே எமது தொலைக்காட்சிக்கு வந்து எங்களுக்கு சிறப்பாக இந்த பேட்டியை, வரலாற்றை நாங்கள் தெரிவித்திருப்பதற்கு உளப்பூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேர்களே, இன்றைக்கு வெல்ஃபேர் பார்ட்டியினுடைய மாநில தலைவர் தோழர் அப்துல் ரஹ்மான் அவர்களிடத்து பேசினோம். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.